ரவுடி திருவேங்கடம் உடல் குடும்பத்தினரிடம் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் மாஜிஸ்திரேட் தீபா முன்னிலையில் தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராகவேந்தர் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ராகவேந்தர். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலானது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லாமல் இங்கேயே தகனம் செய்யப்பட காரணம் என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பொன்னை பாலு, திருமலை, திருவேங்கடம் உள்ளிட்ட ஒரு 11 பேரை கைது செய்யப்பட்டனர். 11 பேரும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டனர். நேற்று விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது இந்த கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்குண்டான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவேங்கடம் பயன்படுத்திய ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் அந்த நாட்டு துப்பாக்கி மட்டுமல்லாமல் வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்வதற்காக அவரை சென்னை பரங்கிமலையிலிருந்து மாதாவரத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். மாதாவரத்துக்கு அழைத்து சென்ற போது அவர் தப்பிச் சென்ற போது அவரை போலீசார் சுற்றி வளைத்த போது, அதாவது அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற ஒரு சந்தையில் அவர் தலைமறைவாக தப்பியோடிய அவர் தப்பியதாக அங்கிருந்து அங்கு தலைமறைவாக இருந்ததாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கு அவரை சுற்றி வளைத்த போது அவர் தனது கையில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் சுட முயற்சிக்கிறார். அப்போது அவர் சுட முயற்சித்த போது அங்கு காவலாளராக இருந்த முகமது புகாரி மற்றும் சரவணன் உடனடியாக தங்கள் கையில் இருந்த துப்பாக்கியால் அவர்களை உடனடியாக சுட்டனர். சுட்டதை அடுத்து அங்கிருந்து அங்கு சுட்டதை அடுத்து அவர் படுகாயமடைந்த அவரை அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் முதல் கட்டமாக அனுமதித்தனர். ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்ததை அடுத்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக நேற்றே கொண்டு வரப்பட்டது. பிரேத பரிசோதனையானது நேற்று பிரேத பரிசோதனைக்கு கையெழுத்திட முடியாது என்று அவரது திருவேங்கடத்தின் உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்பு நேற்று அந்த உடற்கூறாய்க்காக அவர்கள் ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து நேற்று இரவு அவசரமாக தீபா என்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. பிரேத பரிசோதனைக்கு பின்பு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் திருவேங்கடத்தின் தந்தை மற்றும் தாயாரிடம் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக குன்றத்தூரில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் நேரடியாக இங்கே பக்கத்தில் அருகிலே இருக்கக்கூடிய மூலக்கொத்தலின் இடுகாட்டில் அவரது இறுதி மரியாதை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த அவரது குன்றத்தூருக்கு செல்லாமல் குன்றத்தூருக்கு சென்று நேரத்தை அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே திருவேங்கடம் என்பவர் அந்த பக்கத்து அவர்கள் இருக்கக்கூடிய பெரிய ரவுடி என்று ஒரு போர்வையில் இருப்பதால் அங்கு செல்ல வேண்டாம் என்று உறவினர்கள் தெரிவித்ததை அடுத்து போலீசார் இங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் இறுதி மரியாதை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் போலீசாரை உடன் இருந்து செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.